தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப குரு அதிசாரம் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் தனுசு ராசிக்கு 7ல மிதுன வீட்டுல இருந்த குரு பகவான் அதிசார பயிற்சி ஆகுறாரு. அப்ப ராசிக்கு 8ல அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு அவர் அதிசார பயிற்சியை நடத்த போறாரு. அப்ப எப்ப இருந்து அப்படின்னா இந்த அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு அதிசாரம் ஆகுறார். அப்ப அதிசாரம் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆக போறாரு. இது வரைக்கும் மிதுன ராசியில இருந்த குரு பகவான் இதுக்கப்புறம் கடக ராசியில டிராவல் பண்ண போறார். அது ஒரு 2.5 மாசத்துக்கு. இந்த 74 நாள் கணக்கு வரும். அப்ப இந்த 74 நாள் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் அப்படியே மாறப்போகுது. அதோட பலன்களை பத்தி தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த தனுசு ராசி அப்படின்னும் போது மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே இதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்குதான்னு கேட்டா ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் குரு பயிற்சியை பார்த்திருப்பீங்க. இது குரு அதிசார வக்ர பயிற்சி. வக்ரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வக்ரம், அதிசார வக்ரம் அப்படின்றத பத்தி தான் இப்போதைக்கு பார்க்கிறோம். அப்ப இந்த வக்ரம் அப்படின்னு வரும்போது இந்த குரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாரு. அப்ப ராசிக்கு 8ல வர்றாரு. அப்ப ராசிக்கு 8ல நின்ற பலன். அப்ப 8ஆம் இடம் அஸ்தம ஸ்தானத்துல நின்ற பலன். இப்ப இந்த ராசிக்கு 7, 8ல நின்ற பலன். அதே மாதிரி இந்த குருக்கு 3 பார்வை பலன்கள் இருக்கும். அப்ப குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு இந்த பார்வை பலன்களை வேற உங்களுக்கு இந்த ஸ்தான பலன்களும் வேலை செய்ய போகுது. அப்ப மொத்தம் 4 ஸ்தான பலன்களை இந்த குரு பகவான் மாத்த போறாரு. அப்ப ராசிக்கு 8ல அதே மாதிரி குரு நின்று 5ஆம் பார்வையா உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா உங்களோட குடும்பஸ்தானத்தையும், அதே மாதிரி 9ஆம் பார்வையா உங்களோட சுகஸ்தானத்தையும் பார்க்க போறதுனால இது ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு அடாப்ட் ஆக போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது. இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த 2.5 மாசம் உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நான் ஞாபகப்படுத்தினேன். இது பாசிட்டிவான்னு கேட்டா குரு பயிற்சி எப்பயுமே நமக்கு பாசிட்டிவ் தான். குரு இந்த சனி மாதிரி ராகு இது மாதிரி கிடையாது. குரு உங்களுக்கு உங்களோட அதிபதி. அப்ப இந்த ராசியோட அதிபதியே 8ல மறைய போறாரு. ராசிக்கு 4க்குரிய அதிபதியும் 8ல வரப்போறாரு. அப்ப 8ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அஸ்தம ஸ்தானத்தை குறிக்குது. இந்த அஸ்தமம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தலைக்கு மேல இருந்த பிரச்சனைகள் இதுக்கப்புறம் அது தலப்பாவோட போறதுக்குரிய விஷயங்களாவே இவர் ஏற்படுத்தார். காரணம் 8ல வரும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை இவர் ஏற்படுத்துவார். எதுனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அது போக வியாபார விஷயங்கள்ல நீங்க வியாபாரம் பண்றீங்க, வேலை செய்றீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை அவசரப்பட்டு செய்ய போறீங்க, இல்லைன்னா யாரையாவது நம்பி ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா அதை அடுத்த 2.5 மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் உங்களை கீழே தள்ளி விடுறதுக்குரிய விஷயங்களா கூட மாறிடும். அதனால அடுத்த 2.5 மாசத்துக்கு புதிய முயற்சிகள்ல எதுலையுமே கை வைக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாவது வேலை செய்றீங்கன்னா அப்படியே அங்கேயே வேலை செய்யுங்க. அது மாதிரி எங்கேயாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்றோம். அது நஷ்டமா இருந்தா கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டீங்கன்னா இதோட ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிற மாதிரி வந்துடும். காரணம் ராசிக்கு 8ல குரு மறையும் போது நமக்கு தைரியத்தை கொடுத்துருவாரு.